வினோத் ஹாய் அக்கா, வாங்க, எப்படி இருக்கீங்க? நெட்டில் ஆதிவாசி ஹேர் ஆயிலு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் ஹேர் ஆயிலெலாம் போட்டால் முடி வளரும்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த ஹேர் ஆயிலாக இருந்தாலுமே அது மாய்ஸ்சரைசராக நம்ம ட்ரையாக எப்படின்னா ஒரு செடி வச்சுருக்கோன்னா அதை தண்ணி ஊற்றணும் இல்லையா? அதுக்கான தண்ணி ஊற்றினா தான் அது பூ பூக்கும், காய் காய்க்கும். அது மாதிரி தான் நம்ம ஹேர் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்லெண்ணெய் தேய்க்கலாம். இயற்கையான சார்ந்த நம்மளே அது மாரி அதுவே போடலாங்க. கரிசலாங்கண்ணி எனக்கு கூட ஒரு அளவுக்கு தெரியும். ஆனால் எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால எதை பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தாங்க ஒரு பூமியில் சத்துன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம எதை விளைச்சாலுமே வந்து விளைவிச்சாலுமே வளரும். நெல் போடலாம், எல்லாம் வந்து கீரை வகைகள் போடலாம், காய் வகைகள் போடலாம். அந்த நிலம் மண் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். அது மாதிரி தான் நம்ம மண்டை வந்து நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி, விட்டமின்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது எதை நம்ம சாப்பிட்டாலுமே இன்டேக் பண்ணும்போது அது நல்லா ஒர்க் ஆகும். பூசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. என்னை பொறுத்த வரையும் இம்யூனிட்டி பவர் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால எது எடுத்தாலுமே எனக்கு வந்து சீக்கிரமாக அப்சர்வேஷன் பண்ண மாட்டேங்குது. அக்கா க்யூட்டாக இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தம்பி. அக்கா ராஜ்குமார், தயவுசெய்து எதையுமே தப்பான கமெண்ட் தயவுசெய்து போடாதீங்க. அக்கா துப்பட்டா போட்டுட்டு தான் இருக்கேன். அப்போ துப்பட்டாவை நீ கழட்ட சொல்கிற வீடியோவை அங்கே போய் வேறு ஏதாவது ஒரு சேனல் போடுவாங்கப்பா, அங்கே போய் பாரு. அக்கான்னு சொல்லிட்டு இதை மாதிரிலாம் கேட்குற பற்றியா? உனக்குலாம் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா கேட்குறவங்க? வீட்டில் அம்மா, தங்கச்சி, அக்காலாம் யாருமே இல்லையாப்பா? இங்கே கேட்கறதுக்கு வந்துட்டேன். நீ டபுள் மீனிங்கில் வந்து போட்டிருக்கிறத எடுக்க சொல்கிறன்றது அதுக்கான சேனல் இது கிடையாது. தயவுசெய்து வேறு எதுனா போடுவாங்க, அங்கே போய் பாரு. நம்புங்கள், நான் ஆயுர்வேதிக் டாக்டர். அப்படியா ராஜா? ஓகே ஓகே. உங்களுக்கு நிறைய வழிமுறை சொல்லுவேன், இங்கு வேண்டாம். எனக்கு வேறு எதுவுமே சோஷியல் மீடியாவில் கிடையாதுங்க. அடுத்தது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கா, ஃபேஸ்புக் இருக்காலாம் கேட்க வேண்டாம். எனக்கு எந்த சோஷியல் மீடியாலும் அக்கௌண்ட் கிடையாது. நான் ஒன்லி வந்து யூடியூப் சேனல் மட்டும் தான். அது 1.5 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். சாரி அக்கா. ராஜ்குமார், புரிஞ்சுக்கினதே போதும் தம்பி. நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக நெகட்டிவாக பேச மாட்டேன். நான் என்கிட்ட பேசுகிறவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், அக்கா தங்கச்சியா அந்த மாதிரி அதான் பேசலாமே கண்டி. என்னோட சேனல் சமையல் சேனல் தான். அது மாதிரியானது நீங்கள் வந்து கேட்கலாம். அது மாதிரி ஒரு சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, இல்லை உங்களை பற்றி சொல்லுங்கள், அது மாதிரிலாம் நீங்கள் கேளுங்க. தயவு செய்து இந்த பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த தேவையில்லாத இதுவெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க, சரிங்களா? சேனலை போய் பாருங்கள். அவங்க போட்டிருக்க வீடியோலாம் பார்த்தீங்கனாலே அவங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ராஜா ராஜ்பாலா, நீ பாப்பா காமெடியா? இஞ்சி கிராம்பு சாப்பிடுங்க. அப்படியா? ஒயிட் ஆகும், எந்த டிப்ஸ் சொல்லுங்கள். ஒயிட் ஆகணுமா? ஒயிட் ஆகிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் இருக்குது. கசகசா தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? கசகசா பாதாம் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா வந்து அரைச்சிடுங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் விடணும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக இது பண்ணிட்டீங்கன்னா வராது. ஆனால் கோல்டு பிடிக்கும். நீங்கள் பர்மனெண்ட்டாக கலர் வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பாசி பயிரும், அதுக்கடுத்து பச்சரிசி மாவு, மைசூர் டால்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு கலரில் துவரம்பருப்பு வரும். இந்த பருப்பு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பர்மனெண்ட்டாக கலர் நிற்கும். அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு போட்டு நல்லா ட்ரையாக அப்படியே வந்து ரஃப் பண்ணாதீங்க. பேக் மாதிரி போட்டுட்டு கழுவி எடுத்துருங்க. ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. தயிர், பால் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். நேச்சுரலான ரெமெடி தான், ஆனால் நல்லா எஃபெக்டாக இருக்கும். ஹாய் சிஸ்டர், வெல்கம். டேவிட் வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வெல்கம் டு சங்கவி சமையல். புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கா சாரி சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே ராஜ்குமார், ஓகே. மகேஷ் குமார் ஜி வாங்க, எப்படி இருக்கீங்க? ஹவ் யூ டூயிங்கா? லைவில் பேசிகிட்டு இருக்கேன் சிஸ்டர்.